நேமத்தாம்பட்டி ரோடெல்லாம் இறங்குங்க. நல்லா சுத்துங்கப்பா. அப்படிதான். என்னண்ணே கற்பூர ஆழத்தி எல்லாம் அமக்கலப்படுது? அடடே வா மயில்சாமி, மொத வண்டி கட்டி சந்தை கிளம்புறேன். நல்ல சகனமா பார்த்து புறப்படுறேன். ஊருக்குள்ள ஒரே பேச்சுங்க, எந்த நல்லது கட்டதுலயும் கவுண்டர் கலந்துக்கிறது இல்ல. அட ஒரு தேர் திருவிழால கூட பார்க்க முடியறது இல்ல. எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு கேஸ் வக்கீல்னு டவுன் பக்கமே இருந்துடுறீங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேசிட்டு போறாங்க, ஏன் கஷ்டம் அவங்களுக்கு தெரிய போகுது. அது சரிங்க, இன்னைக்கு ஊருக்குள்ள என்ன விவகாரம் நடக்குதுன்னு கவுண்டருக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எங்க வீடு தோப்பு நிலமெல்லாம் ஏலம் போகுதுன்னு தமுக்கு அடிச்சு அந்த நாடார் ஊர் புறம் சொல்லியிருப்பாரு. அதானுங்க. என்னங்க இவ்வளவு பெரிய விவகாரத்தை व्यसனம் இல்லாம சொல்றீங்க? பின்ன என்னங்க, தமுக்கே அடிச்சாலும் உடனே ஜப்தி பண்ண முடியாத அளவுக்கு கோர்ட்ல இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்ஜெக்ஷனா? ஓஹோ, இந்த தடுப்பு ஊசிங்களா? ஆமா, கோர்ட்டு குத்துற ஊசி. குத்துனா ஏலம் நின்னுருங்களா? கண்டிப்பா நின்னுடும். மயில்சாமி வருத்தப்படாம இருந்தா நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். என்னதான் இருந்தாலும் 2 தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு நீங்க பண்ண செலவு கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. அதனாலதானே கடன் கொஞ்சம் ஏறி போச்சு. என்ன பண்றது, கூட பிறந்துட்டாங்களே, அப்பா இல்லங்கிற குறை தெரியப்படாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகப்படியா தான் செலவு பண்ணிட்டேன். ஆமா, நமக்கு எங்க அடிச்சாங்க? காலையில நான் பார்க்கும்போது தேர் முட்டிக்கிட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா அடிக்கட்டும். முத்தரசநல்லூர் தாலுகா நேமத்தாம்பாளையம் ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், பெருமாள் நாடார் என்பவருக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கிக்காக ரத்னசாமி கவுண்டர் பேரனும் சின்னசாமி கவுண்டர் மகனுமான மயில்சாமி கவுண்டருக்கு சொந்தமான நிலம் சர்வே நம்பர் 1358 நுண்டித்தோப்பில் உள்ள 77 சென்ட் நிலத்தை சிவில் சட்டம் 21 உத்தரவின்படியும் 64ஆம் சட்டத்தின்படியும் ஏலம் விடுவதற்கு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கீதா, நான் சொல்றது கேள். நீ ஆத்திரப்படுற மாதிரி ஒண்ணுமே நடந்தல. கீதா சும்மா இருங்க. கீதா நீங்க பாரு. வாமா கீதா, ஏமா அழற? உன் புருஷன் வரலையா? வந்திருக்காரு. அதான் நான் அவரை தலை நிமிந்து பார்க்க முடியாதபடி பண்ணிட்டீங்களே. அப்படி நான் என்னமா செஞ்சுட்டேன்? எல்லாரும் சிரிக்கிற மாதிரியே ஊர் பூரா தண்டோரை போட்டு தோப்பு ஏலத்துக்கு விட போறேன்னு சொல்லிட்டீங்களே. உனக்கும் உங்க அக்காவுக்கும் கல்யாணம் பண்றதுக்காகத்தானே மயில்சாமி இவ்வளவு கடனும் வாங்கினா. அதுக்காகத்தானே நமக்கு இந்த நிலைமை. எங்களை கவனிப்பாருங்கிற நம்பிக்கையில அப்பா எல்லா சொத்தையும் அண்ணன் பேர்ல எழுதி வச்சாரு. அவர் அதுல வர்ற வருமானத்தை வச்சு செலவு பண்ணாரு. வேற என்ன பண்ணாரு? உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். வீட்டுக்கு விருந்தா நீங்க வந்திருக்காங்க. ஏய், போய் சொல்லிட்டு ஓட பாக்குறியே. ஐயோ, எங்க அண்ணன் வருது. கைய விடு. விடு என்ன? அருகட்ட கழுத உன்னை. ஏய், அவன் என்னடா பேச்சு உனக்கு? என்ன தைரியம் இருந்தா அவ கையை பிடி பண்ணி என்னடா முறைக்கிற? உன் தங்கச்சி லவ் பண்றேன், முடிஞ்சா கோர்ட்ல கேஸ் போட்டுக்க. உன்னை வாங்க மாப்பிள்ள. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உட்காருங்க. என்ன இது கையில குச்சியோட வந்திருக்கீங்க? அது தங்கச்சி கீதா வந்திருக்கா, உள்ள இருக்கா. இதை பார்த்து வந்துடுறேன். யாரவன்? மரியாதையா சொல்லிடு. சொல்லு. ஏன்டா அவளை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ சும்மாருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வெளியில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? மெதுவா பேசு. உன் தங்கச்சி புருஷன் வந்திருக்கான். நான் உன் தங்கச்சி காதலிக்கிறேன், முடிஞ்சா கோர்ட்ல கேஸ் போட்டுக்கான்னு ஒரு பொறுக்கி பையனை பார்த்து சொல்றான். யாருடா அவன்? அவட்டே கேளு. எவன்டி அவன்? இல்லம்மா, நான் பால் வாங்க போகும்போது அவன் தான் பேசினான். ஏண்டி முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு பையன் சிநேகிதம் கேக்குதா? அவ யார வேணா ஸ்நேகம் பண்ணிக்கிட்டோம், எவன் கூட வேணா ஓடி போகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இனிமே சீர்திருத்தி பண்ணி கல்யாணம் பண்ணி எதிர்பார்க்காத. 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணி நான் பட்ட பாடு போதும். ஏண்டா கூட பிறந்த தங்கச்சியை எவன் கூடயாவது ஓடி போன்னு சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? வரிசையா 3 பொண்ணா பெத்து போட்டு போயிருக்காரு சின்னசாமி கவுண்டர் எங்க அப்பா. அது மட்டும் நல்லா இருக்கா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பர்சனலா எனக்கு அவர் மேல வருத்தம். டேய், உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? கட்டி கொடுத்திருக்கே ஒரு 2வது தங்கச்சி, வந்ததுல இருந்து கண்ணை கசக்கிட்டு இருக்கா. ஏன் அவளுக்கு என்னமா? சொத்தெல்லாம் போனது பத்தி அவ கவலைப்படல. புருஷன் வீட்டுல பீரோ கொண்டு போய் வைக்கலையாம், அதுக்காக அழுதுகிட்டு இருக்கா. பிறந்ததுல இருந்து அதைத்தானே அவ பண்ணிட்டு இருக்கா. கீதா, ஏன் இப்படி உம்முன்னு உட்கார்ந்திருக்க? அடுத்த வாரம் பீரோ கொண்டாந்து வீட்டுல இறக்கி வச்சிடுறேன். ஆமா, கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்க கஷாயம் சாப்பிடறதுல என்ன பிரயோஜனம்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? தோப்பு ஏலத்துல போகுது, வீடு கேஸ்ல கிடக்கு. நீ வாங்கி கொடுக்கிற இவ்வளவு பீரோல தான் மாமியார் வீட்டுல போன என் மனம் திரும்பி வரப்போதா? உங்க அக்காவுக்கு சீதனம் கொடுக்க தோப்பு அடகு வச்சேன். உன் கல்யாணத்துக்காக வீட்டு மேல கடன் வாங்கினேன். சரி, வாங்கின கடனை அடைக்கணும், நினைப்பு இருக்கணும்ல. நினைப்பு இல்லாமலாம் மளிகை கடையும் தேங்க வேண்டி ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம்? நாரும் தராசும் தான் மிச்சம். அதெல்லாம் உணர்த்தியா பேசுங்க. இதை பாரு, தென்னை மரம் எனக்கு 10 வயசு இருக்கும் போது அப்பா வச்சது. இப்ப அதுக்கு 25 வயசு ஆயிடுச்சு. அப்ப எனக்கு என்ன வயசு இருக்கும்? கல்யாண குடும்பம்னு உங்க பிரச்சனையே பேசிருக்கீங்களே. அண்ணன் கல்யாணத்தை பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? போதா குறைக்கு இப்பவா போன இன்னொரு தங்கச்சி இருக்கு, அதுக்கு வேற கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப வாய முடிச்சு சுமார். அப்ப இந்த வீடு இடமல்ல? சிவில் சட்ட 21வது உத்தரவுப்படியும் 64வது சட்டப்படியும் விரைவில் ஜப்தி செய்யப்படும். சந்தோஷம் தானே?
இப்படி உட்கார், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இது பாருப்பா, சொத்தை பத்தி என்கிட்ட எதையும் பேசாத. வீணா அதை சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாதே. அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீ மட்டும் சம்மதிச்சேன்னா இந்த 2 கடனை அடிச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஏமா, இந்த டவுன் வீட்டை வித்துட்டா என்னப்பா சொல்ற? இருக்கிற அந்த ஒரு வீட்டையும் வித்துட்டா வர்ற வாடகை நின்னு போயிடுமே. நம்ம குடும்ப கௌரவம் உனக்கு முக்கியமா, அந்த அற்ப வாடகை முக்கியமா? பாரு, நாடாகிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன். டவுன் வீட்டு அவர் பேருக்கு எழுதி கொடுத்துட்டா நம்ம எல்லா கடனும் தீரத மாத்திரம் இல்ல, ரொக்கமா ஒரு 50,000 பணம் கிடைக்கும். ஆமா, எந்த சொத்து நம்ம கைவிட்டு போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அப்பா சம்பாதிச்சு இந்த வீட்டை காப்பாத்துறதுதான் நம்ம கௌரவமே அடங்கி இருக்கு. நீ என்ன நினைக்கிற? உனக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்ப்பா. மயில்சாமி, நானும் உங்க அப்பனும் பாலியத்துல இருந்தே சிநேகிதங்க. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீ தங்கச்சி கல்யாணம் வந்து நின்ன உடனே மறுக்காம பணம் கொடுத்தேன். ஊர் நிலவரம் என்ன தெரியுமா உனக்கு? நான் என்னமோ வாங்கின பணத்துக்காக உன்னை கொடுமைப்படுத்துறதாகவும் உன்னை கேவலப்படுத்துறதுக்காகவே ஊர் பூரா தண்டோரா போட்டதாகவும் உங்க ஜாதி ஜனங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. பொல்லாத சாதி ஜனங்க விடுங்க. கல்யாணம்னாலும் கருமாதினாலும் அவங்க வர்றதே பதிச்சுவதுக்கு தான். அவங்களா கடன் அடைக்க போறாங்க. மயிலே, வார்த்தை இருக்கேன்னு இப்படி இழுத்து போட்டு பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. நான் ஆசைப்பட்டோ இஷ்டப்பட்டோ தண்டோரா போடல. நான் உனக்கு கடன் கொடுத்த காசு என் தங்கச்சி புருஷனோடது. வெறும் பேச்சு மாதிரியா கடன் கொடுத்தீங்க? பத்திரம் எழுதி வாங்கிட்டு தானே கொடுத்தீங்க. அது சரிப்பா, சிநேகிதன் பையனாச்சேன்னு கொடுத்த காசை வசூலிக்க மாட்டேங்கிறேன்னு அவன் என் மேல சந்தேகப்படுறான். இப்படி தண்டோரா போட்டாலும் மனசு சந்தோஷப்படும்ல, அதுக்காக தான் இப்படி செஞ்சேன். சரி விடுங்க, காசு பணத்தை பார்த்து நம்ம உறவை மனசையும் பிரிச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். தெரியுமே, அந்த டவுன் வீட்டை என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு பழைய பல்லவியே பாடுவேன். ஆமாங்க. இல்லீங்க, இந்த தடவை அம்மா சம்மதிச்சிட்டாங்க. நெசமாலுமா? சத்தியமாங்க. அப்போ ஒரு புது அக்ரிமெண்ட் தயார் பண்ணுமே. பண்ணிட்டா போச்சு. ஆனா ஒரு விஷயம் மயில்சாமி, என்னங்க? அந்த வீட்டுல குடி இருக்கிறவங்களை காலி பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஆமா, அந்த வீட்டுல யாரு குடி இருக்காங்க? யாரோ அப்பாவுக்கு தெரிஞ்ச குடும்பமா. அந்த அம்மாவுக்கு புருஷன் கிடையாது. மாசம் மாசம் அவங்க தான் பணம் அனுப்புறாங்க. 2 பொண்ணு ஒரு பையன். மூத்த பொண்ணு பேரு சாரதா, ஏதோ ஆபீஸில் வேலை பார்க்குது. சின்ன பொண்ணு பேரு தீபா, ஸ்கூல்ல படிக்குது. 3வது பையன், அவன் பேர் என்னன்னு தெரியல, அவனும் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். ஆமா மயில்சாமி, இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கே, அடிக்கடி அங்க போவியோ? அந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்கிறது இல்லைங்க. அடிக்கடி குளாரை போய் பண்ணணும், வீடு வெள்ளடிக்கணும்னு அவன் கதையில எழுதுவாங்கல்ல, அந்த லெட்டர் வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் டாட். ஏய் ஏய் குண்டு, டேய் நில்லுடா, நில்லுடானா. உள்ள வா, உன்னை பேசிக்கிறேன். அக்கா, நான் இன்னைக்கு நேரு பார்க் வரைக்கும் ஓடினேன். கொஞ்சம் கூட டயர்டே இல்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். டெய்லி 1 மணி நேரம் தவறாம ஓடணும்னு மாஸ்டர் சொன்னாங்க. உஷாக்கா கூட இவ்வளவு ஸ்டாமினா வந்தது இதனால தானா? எந்த உஷாக்கா? உஷாக்கா, பிடி உஷாக்கா. உஷாக்காவோட அதே ஸ்டைல்ல தான் நானும் ஓடுறேன்னு மாஸ்டர் சொன்னாங்க. சிப்படி உஷாக்கா, போய் ஸ்கூலுக்கு போற வேலையை பாரு. எங்க உங்க பொண்ணு தினமும் உங்க படத்துக்கு பூ வைக்கிறாளே, அவளை பூவும் பொட்டோட கல்யாண பொண்ண பாக்கணுங்கிறதாங்க என்னுடைய ஆசை. அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டது போதுமா? வந்து பசங்களை கவனி. ஐயோ, இன்னைக்கும் ஆபீஸ்க்கு லேட் தான். டேய், புக்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாமா உனக்கு? மறந்துட்டோமா? ஆமா, மறந்துட்டேன். ஆமா, இருந்து என்ன பிரயோஜனம்? வரேம்மா. சரிம்மா, வரேம்மா. ஏய் மீரா, உனக்கு 9:30 ஆபீஸ்ல இன்னும் எங்கே நிக்கிற? நானும் 1/2 hour நிக்கிறேன். இன்னும் பஸ் வரல. இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே மேனேஜர் முசுரு, லேட்டா போனா கடிச்சு கொதறிடுவாரு. ஏன் பஸ்ஸுக்கு நிக்கிறீங்க? இன்னைக்கு பஸ் வராது, ஸ்ட்ரைக். எதுக்கு ஸ்ட்ரைக்? ஏயா, ஸ்ட்ரைக் பண்ற காரணத்தெல்லாம் சொல்லிட்டா பண்ணுவாங்க. அதை கேட்க தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். முடிஞ்சா நீங்க எல்லாம் வாங்க. ஆட்டோ எங்க போகணும்? பக்கத்துல. பக்கத்துல எங்க? டன் பில்டிங். போகணுமா போயிட்டு வரணுமா? போகணும். 5 ரூபாய் ஆகும். 15 ரூபாவா? எதுக்கு? மீட்டர் ரிப்பேர். அது என்னப்பா, பஸ் ஸ்ட்ரைக்னா உடனே உங்க ஆட்டோ மீட்டர்லாம் ரிப்பேர் ஆயிடுமா? ஒரு மானசீக தொடர்பு தான். அவங்க பல்லவன் போக்குவரத்து கழகம், நாங்க பாட்டாளி போக்குவரத்து கழகம். அவங்களே சம்பாதிச்சா எப்படி? இந்த மாதிரி நேரத்துல தான் நாங்க சம்பாதிக்க முடியும். ஏய் மிஸ்டர், என்ன? நான் யார் தெரியுமா? யாரு? டிஏஜியோட மகன். நான் யார் தெரியுமா? கமிஷனரோட மகன். இது எப்படி இருக்கு?
பஸ் ஸ்ட்ரைக் உனக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தான். அவங்க எல்லாம் நேரத்தோட வரல. சார் வேணும்னா ஹாஃப் டே லீவ் மார்க் பண்ணிக்கோங்க. பஸ் கிடைக்கல, ஆட்டோ பிடிச்சேன். ஆட்டோக்காரன் அதிகமா பணம் கேட்டான். எனக்கு அவ்வளவு கொடுக்க வசதி இல்ல. எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கும், பட் டோன்ட் ரிப்பீட் இட். தேங்க்யூ சார். ஏய் வித்யா, நீ எப்படி நேரத்தோட ஆபீஸ்க்கு வந்த? உயிரே போனாலும் ஆட்டோ டாக்ஸில வர மாட்டியே. ஏண்டி என்ன அவ்வளவு வடிகட்டின கஞ்சோன்னு சொல்றியா? உண்மையை சொல்லு, எப்படி வந்த? ஒரு பைக்காரனை பார்த்து கொஞ்சமா பல்லு இழிச்ச. சரியான இழிச்சவாயம் போல இருக்கு. சடன் பிரேக் போட்டு பைக்கை நிறுத்திட்டா. அவ்வளவுதான், ஏறி வந்துட்டேன். அப்புறம் என்ன? அப்புறம் ஒண்ணும் இல்ல. ஏய், அவன் ஏதாவது சிலுமிஷம் பண்ணன? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாயங்காலம் சந்திக்கலாமா அண்ணா? சந்திக்கலாம் அண்ணே. அப்போ சாயந்தரம் நீ அவனை பார்க்க போறியா? நம்ம ஆபீஸ்க்கு அடுத்த ரோட்ல தானே கலெக்டர் ஆபீஸ் இருக்கு. நான் அதுல வேலை செய்யறதா சொல்லி இறங்கிட்டு அவனை திருப்பி அனுப்பிட்டேன். அப்புறம் நம்ம ஆபீஸ்க்கு நடந்தே வந்துட்டேன். சாயந்தரம் அந்த ஆள் அங்க வந்தா அந்த இழிச்ச வாயை அங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பான். இருக்கட்டுமே, எனக்கு என்ன?